அரசியல் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் இன்னும் ஏமாந்துருக்கலன்னு சொல்லியிருக்காரு. நயினார் அண்ணனுடைய பேட்டி நான் பார்த்தேன். நம்முடைய தலைவர் நயினார் அண்ணன் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அந்த பொருள் நான் பேசல, வேற ஏதோ பொருள்ல பேசினேன் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த விஷயம் என்னை பொறுத்தவரை நான் முடிந்ததாக கருதுகின்றேன். காரணம், நயினார் அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு அவர் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார், நான் அந்த அர்த்தத்துல பேசல, நான் வேற ஏதோ அர்த்தத்துல பேசுறேன். ஆனா புத்தம் பொதுவாக உன்னை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது, அதே நேரத்துல ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு, நாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டோம், நாங்க யாரையும் அடிச்சு பிடுங்க மாட்டோம், நாங்க எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை, அதே நேரத்துல நாங்களும் ஏமாற மாட்டோம். அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை நயினார் அவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக. இது பிரச்சனைன்னு சொல்றதை விட பத்திரிகை நண்பர்கள் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஹைலைட் பண்ணிருந்தீங்க, அது மிஸ்கோட் ஆயிருச்சா இல்ல அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு அவங்க தரப்புல விளக்கம் அளித்த பிறகு, எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறிய பிறகு இதை பற்றி நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக. அதே போல கொடுத்துட்டீங்க, நீங்க சொல்றதுதான் மத்திய அமைச்சர் சொல்ற அமித்ஷா சொல்றதை நாங்க பின்பற்ற முடியுங்கிறத அப்புறமா தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைப்பதில் இந்த கூட்டணி அமைத்ததுல என்னுடைய பங்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ எங்களுடைய தரப்புல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவாங்க. என்னுடைய முடிவுல நான் உறுதியாத்தாங்க நான் இருக்கேன். நான் எப்பவுமே முடிவை மாற்றியது கிடையாது. 2021 அரசியல் நிலைப்பாடு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக இருக்கின்றனோ அந்த நிலைப்பாடில் எந்த மாற்றம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள், முதல்ல மாதிரி அரசியல் களம் இல்ல, கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறார். ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில அவங்க மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க முடியுமா எனக்கு தெரியலீங்க, தெரியாது. திமுக தானாக தனியா ஆட்சி அமைப்பாங்களா தெரியாது. இன்னைக்கு திமுக ஆட்சி அமைப்பது மாதிரி எனக்கு தெரியல, மக்களுடைய கோபத்தை நான் பார்க்கிறேன். அதே போல எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா, அல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் ஆட்சிக்கு வர முடியும். அது 1980, 90, 2000 தமிழகம் அல்ல. 2024 தேர்தலே ஒரு சாட்சி, 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி. எந்தெந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியுங்க. ஆனால் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன். இது பரஸ்பரம் எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை சகோதரத்துவமாக பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சிக்கு உதவி பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும், எல்லோரையும் வளர்த்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இதுல நோக்கம், இதுல எண்ணம். அதனால இதுல தேவையில்லாத விஷயங்களை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன். அது பேசினாலும் அது தவறு. காலம் இருக்கிறது, காத்திருங்கள். அதே நேரத்தில் அது யார் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசியிருந்தார்களோ அவர்களுடைய பொறுப்பு, அதற்கு காத்திருக்கும். தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு கட்சி எங்களோட கூட்டணியில இணையத்துக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டி. ஆனா எனக்கு தெரியாதுங்கண்ணா, நான் எந்த பேட்டியும் பார்க்கல, யார் கொடுத்த பேட்டியும் பார்க்கல. நீங்க நேரா ஒரு கேள்வி கேட்கறீங்க, நான் ஒரு பேட்டி பார்த்துருந்தா நான் பதில் சொல்லலாம். நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி நான் சொல்றேங்கண்ணா. சரி, இப்போ டிஎஸ்பி கலால் அவர் புரோட்டோகாலுக்கு ஏதோ அவர் வண்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஒரு யூனிஃபார்ம்டு ஆபீசர் ஊடகத்துல பேசுவது தவறு, அது ஒரு பக்கம். ஆனா அவரே அதை சொன்னாரு, வேற வழி இல்லாம நான் ஊடகத்துல பேசுறேன்னு சொன்னார். அதையும் நம்ம அந்த கோணத்தை ஏத்துக்கணும். என்னுடைய இது என்னன்னாங்கன்னா, ஒரு ஆபீசரும் கூட தன்னுடைய தரப்பை வைத்த பிறகு, அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்திய பிறகு, சில நேரத்துல ஒரு அதிகாரியும் கூட பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்கண்ணா. தொடர்ந்து ஒரு அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்முக்கும் அந்த பதவிக்கும் அழகாக இருக்காது, அது பொறுப்பாக இருக்காது. அவர் தரப்பை வச்சுட்டாரு, பத்திரிகை முன்னாடி வச்சுட்டாங்க, நண்பர்கள் நீங்களும் அதை கையில் எடுத்துட்டீங்க, நீங்களும் கேள்வி கேட்குறீங்க, நீங்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தலைவர்களை போய் கேட்குறீங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் தான் அந்த துறையினுடைய தலைவர், அவர் தான் பதில் சொல்லணும். அதன் பிறகு தொடர்ந்து அது பேசிக்கிட்டே இருந்தா, காவல்துறை அதிகாரியும் பேசிக்கிட்டே அது தவறா போயிருங்கன்னா, நான் என்னை பொறுத்தவரை நேர்மையா இருந்திருக்கிறாரு, அவர் பேசியிருக்கிறாரு, நிறைய கைதுகள் செஞ்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் இது வன்மம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது, இப்பொழுதும் அப்படிதான் தெரியுது. இதற்கு மேல் அதிகாரி அவர்கள் அரசை நம்பி அதை விட்டுவிட்டு, பத்திரிகையை நம்பி விட்டுவிட்டு அமைதியாக இருப்பது நல்லது. ஏன்னா தேவையில்லாம மன உளைச்சல் ஒரு உடம்பை அவர் கெடுத்துக்குவார். குற்றச்சாட்டு வச்சிட்ட பிறகு அதை ரெட்டிஃபை பண்ணாம அவர் மேல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க. அந்த பாயிண்ட் தான் சொல்றேன். குற்றச்சாட்டு வைத்த பிறகு ஒரு 15 நாள் ஆக்ஷன் எடுக்கலாம், நாங்களாம் கேள்வி வைப்போம்ல, சும்மா இருக்க போறோமானே. அவர் 3 நாளா குற்றச்சாட்டு வச்சுட்டாருன்னு, நீங்களும் சும்மா இருக்க போறீங்களா? பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கேள்வி வைப்பீங்க, ஐஜிஎஸ்பி விடவா போறீங்க, நீங்களும் கேள்வி வைக்க தான் போறீங்க. தினமும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகுனாங்கன்னா, அந்த குற்றச்சாட்டினுடைய தன்மை நீர்த்து போய்விடும் என்று சொல்லுகின்றேன். ஒரு காவல்துறை அதிகாரி அதிகமா பப்ளிக் பிரஸ்ல பேசக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்.
ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கருத்துரிமை ஒரு காவல்துறைக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்துல நம்மளை போல ஒரு காவல்துறை நண்பர், ஒரு சகோதர சகோதரி ஓப்பனா சில விஷயத்த பேச முடியாது. குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க, கொஞ்சம் பொறுமை. நீங்களா இருக்கீங்களா, நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல, பதில் சொல்லாம விட்டுருவீங்களா? கொஞ்சம் பொறுமை. அது தினமும் பேச பேச என்ன ஆகுனா அந்த குற்றச்சாட்டினுடைய வீரியம் நீர்த்து போய்விடும் என்கின்ற கருத்தை நான் பதிவு செய்யறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.